ஒவ்வொரு நாளைக்கும் அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, டாரிஃபை. அவங்க வந்து ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறாங்க. சம் கைண்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லலாம். இந்தியா வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சேவைகள் அவங்களுக்கும் நிறைய தேவை. அந்த கிரிப்டோ கரன்சியை பாகிஸ்தான்லேருந்து தான் லான்ச் பண்ணி அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, ஏஐ ஏஜென்ட், அதை மறைமுகமாக எல்லா நாடுகளிலையும் அமெரிக்காவிலேருந்து திணிக்கணுங்கிறதுக்காக உண்டான வழிகளும் மிடில் இன்கம் குரூப்பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அங்கே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் அது 25க்கு கீழே செட்டில் ஆச்சுனாக்கா இட் இஸ் ஜாக்பாட் ஃபார் இந்தியா. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் விதித்த 50% வரி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முழுக்கவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே கடந்து இப்போ திரும்பவும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்களா இந்தியாவும் அமெரிக்காவும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம நகர்ந்திருக்கோம். இது என்ன மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் பிறகு? அதாவது இந்தியா அமெரிக்கா அந்த பிஸ்னஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், பிடிஏ. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கடைசியாக வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோடி இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுபுறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நீங்கள் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, டாரிஃபை. அவங்க வந்து ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு இப்போ கடைசியாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ இன் பிரின்சிபலாக அவர் வந்து இந்த டேரிஃப் நெகோசியேஷன் அதை வந்து இந்தியாவோட ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டீம் வந்து வர வாரத்தில் அங்கே போகிறது. ஓகே. ஸோ இந்தியாவிலேருந்து இன்க்ளூடிங் அவர் பியூஷ் கோயலோட போகிறாங்க. ஸோ அந்த டீமில் வந்து நெகோசியேஷன் வந்து பார்த்திங்கனாக்க நடக்க இருக்குது. இப்போ கடந்த 3 நாட்களாக பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் வந்து அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் போயிட்டுருக்கு. ஒன்று. இரண்டாவது, யூரோப்பில் பார்த்திங்கனாக்க வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் மெயினாக நம்மளுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய திணிப்புனால் போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்தம்பனமாகினதுன்னு சொல்லலாம். அவங்களால அனுப்ப முடியல, ரேட் அதிகமாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ யூரோப் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி 107 ஐட்டம்ஸ் சீ ஃபுட்ஸ் ஃப்ரம் இந்தியா அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் எகெயின் சீ ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களாக வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது மாதிரி ஒன்றும் இப்போ வந்து இப்போ அந்த ட்ரம்ப் மோடியோட அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன சொல்லுவோம்னா, சென்டிமெண்ட் சொல்லுவோம்ல, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். நமக்கே வந்து ஒரு போர் அடிச்சுன்னா போய் டீ சாப்பிடுவோம், இல்லைன்னா டீ சாப்பிடக்கூட வேணாம்போம் இல்லையா, அதேமாதிரி அந்த சென்டிமெண்ட் மாறி இருக்கிறதுனால ஒரு 2-3 துறைகள், அதாவது ஏற்றுமதி பண்ணக்கூடியதில் முதல்ல வந்து ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல்ஸ், இரண்டாவது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மூன்றாவது மருந்து ஃபார்மாசூட்டிக்கல். இது 3லேயும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது. என்னென்னா, அவங்க எதிர்பார்ப்பதை இந்த தடவை வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிடுவார் அப்படிங்கிறத வந்து அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் என்ன கூறியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தியிருக்காரு. அது உள்ளுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் அதை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜவுளித்துறையாக இருக்கட்டும், இல்லை இப்போ யூரோப்பியன் ஓப்பன் பண்ணதுனால இங்கே இருக்கக்கூடிய கடல்சார் உணர்வுகள் நம்ம அங்கே அனுப்புகிறோம் அப்படின்றதுனால நமக்கு இங்கே சிக்கல் இல்லைன்னு வச்சுப்போமே. பட் ஆனால் இது பாசிட்டிவாக முடிஞ்சால் தானே இந்த சிக்கல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆமாம், அதாவது சரியான கேள்வி. இந்த சிக்கல் என்பது இன்னும் தீரவில்லை, ஆனால் சிக்கல் தீரும் என்பதற்கு உண்டான தீர்வு இப்போது வந்துள்ளது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சேவைகள் அவங்களுக்கும் நிறைய தேவை.
ஸோ அதனால் இதை வந்து அவர் நிறைய நாள் ப்ரொலாங் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து அவங்களுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேறு கட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இந்தியாவிலிருந்து தான் செல்ல வேண்டும். ஸோ என்னது தான் இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து வரும்பொழுதும் அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து மச் சீப்பராக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்னன்னாக்கா ஒரு நெகோசியேஷன். ஓகே. இப்போ இத்தனை நாள் நம்ம வந்து ஒன்றுமே கொடுக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு இன்புட். நீங்கள் இது முதல்லையே பண்ணியிருக்கணும் அப்படின்னாரு. பழசை பற்றி பேசக்கூடாதுன்னு இந்தியா இஸ் வெரி கிளியர். ஸோ இன்றைக்கி நீ என்ன பண்ணணுங்கிற சொல்ல அதுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க. அதுமாதிரி அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கண்ட்ரியும் உள்ளுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு ஓகே. சொல்லுவாங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர்லேயே கூட ஸ்பெசிஃபிக்காக டெய்ரி ப்ராடக்ட்ஸ் குறித்து மட்டும் தானே சார் விவாதம் எழுந்துச்சு, ஏன் அப்படி? டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து மெயினாக என்னன்னாக்க உங்களுக்கு வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய லோக்கலாக இருக்கு இல்லையா, அந்த கன்சப்ஷன்லாம் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து உள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே அதிகமாக வரக்கூடாது என்பதற்காக இந்தியா வந்து சில விதிமுறைகளை விதிச்சிருக்கு. ஸோ அதை வந்து தளர்த்தணும்னு சொன்னாங்க. அது தளர்த்த முடியாது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் ஈவன் பெஸ்டிசைட்ஸ்லேருந்து சரி, அதுமாரி உதிரி பாகங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து கை வைக்கல. மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு முறையான சில விதைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே அவங்க ஸ்கிராப் பண்ணி லேட்டஸ்ட்டாக அவங்களது பண்ணணும் அப்படிங்கிறதுல அதை திணிக்க பார்த்தாங்க. அது முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஹைபிரிட் குவாலிட்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த 50% வரி அப்படிங்கிறது அமலாகுது இந்தியாவில். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க தேதி 10ஆம் தேதி. இப்போ வெறும் இந்த 13 நாட்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களுக்குள்ள அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து 27லேருந்து இம்ப்ளிமெண்ட் சொன்னார் வழிய அதை வந்து எஃபெக்டிவ் பண்ணலைங்கிற மாதிரி கேள்வி. ஓகே. ஸோ இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவுடைய வளர்ச்சி, அதாவது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய ஜிடிபி ஆக்டிவிட்டி, அதெல்லாத்தையும் பார்க்குறாங்கல்ல. ப்ளஸ் அதர் கண்ட்ரியோடு நம்ம போடக்கூடிய டைஅப். இப்போ மெயினாக வந்து அவங்க அந்த கச்சா எண்ணெயை வாங்குவதில் தான் இப்போ வந்து ஒரு இழுபறி இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கச்சா எண்ணெய் வாங்குவதில் இழுபறியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரேட்டில் கிடைக்குது, உங்களால் அந்த ரேட்டை மேட்ச் பண்ண முடிஞ்சால் நான் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கச்சா எண்ணெயை தவிர்த்து பாக்கியை பேசும் பொழுது அவங்களுக்கு வேறு எந்த விதத்துலையும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு டக் ஆஃப் வார்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிஜமாகவே பார்த்தோன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நட்புறவு உள்ள நாடுகளை தவிர ஒரு சண்டை போட்டுக்கொள்வதுக்கு உண்டான நாடு கிடையாது. இரண்டாவது, இதில் பார்த்திங்கனாக்க இன்டைரக்டாக என்ன நடக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள். ஒன்று வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிரிப்டோ கரன்சி ஒன்று வச்சுருக்காரு. அந்த கிரிப்டோ கரன்சியை பாகிஸ்தான்லேருந்து தான் லான்ச் பண்ணி அது பேஸாக வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அந்த கிரிப்டோ கரன்சி வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இரண்டாவது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, ஏஐ ஏஜென்ட்டு, அதை மறைமுகமாக எல்லா நாடுகளிலையும் அமெரிக்காவிலேருந்து திணிக்கணுங்கிறதுக்காக உண்டான வழிகளும் இது இருக்கக்கூடும் என்று நிறைய நிபுணர்கள் நம்புகிறார்கள். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. அதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது நீ இது பண்ணா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி பதிலுக்கு பதில். ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, இப்போ அமெரிக்காவுக்குமே இந்த வரி விதிச்சதுனால நிறைய அவங்க ட்ராபேக்ஸை சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து கம்மியாக கீழே இறங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் இதை தொடர்ந்து பரிசீலிப்பார் அப்படின்னு நான் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இது வந்து பங்குச்சந்தை மாற்றம் இல்லாமல் ஒரு மிடில் இன்கம் குரூப்பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அங்கே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ எல்லா விலைகளும் ஏறி இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் அதெல்லாம் சரி செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்தியா மாரி உள்ள கண்ட்ரியை வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா சைனாவை வந்து அவங்க ஸ்டில் வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சைனாவுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் குறைக்க வேண்டும், அவங்களோட இன்ஃப்ளேஷனையும் குறைக்கணும், அவங்க நடுத்தர மக்களுக்கு வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலைகள் குறையணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவோட மறுபடியும் அவங்களுடைய ஒரு நட்புறவோட
இதை எப்படி வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காரு. ரெண்டாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து உலக சந்தைகளில் வந்து ஒரு வியாபாரத்தை பேசக்கூடியதிலே மிகவும் வந்து ஒரு சாமர்த்தியமான கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதகமான சூழல் என்று சொல்லலாம். கடந்த 10 நாட்கள்ல ட்ரம்ப் அவர்கள் இந்த 50% வரியை விதிச்சதுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி இந்தியா எந்தெந்த நாடுகளோட வர்த்தகம் செய்துட்டு இருந்திருக்காங்க, அண்ட் அமெரிக்காவோட எவ்வளோ பெர்சன்டேஜ்ல அவங்க நம்ம இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு குயிக்காக டீட்டெயில் அனாலிசிஸாக பார்த்துக்கலாம். அதாவது அமெரிக்காவோட பார்த்தோன்னா நம்மளுடைய 3% ஆஃப் ஜிடிபி தான், ரொம்ப பெரிய லெவலில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லக்கிலி நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. கோவிடுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுக்கும் போயிட்டு இருந்தது. அதேமாரி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், எஃப்டிஏ, அது ரெனியூவல் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா தென் யூரோப், இது 3 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலம். இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து சாதகமாக ஆனதுனால தான் ட்ரம்ப் வந்து இந்தியாவை திருப்பி கூப்பிட்டார். ஓகே. ஸோ இதில் சாதகம் இருக்காதுன்னு நினச்சாரு, ஆனால் எல்லாமே சாதகமாகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவிலிருந்து இப்போ சைனாவுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் போகிறது. ஸோ அதேமாரி அங்கேருந்து நமக்கு ரேர் எர்த் கெமிக்கல்ஸ் இந்தியாவுக்கு வருகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிப் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி நிறைய துறைகளுக்கு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து ஒரு சாதகமான வழிக்குறுகள் வந்ததுனால, ஸோ அதனால் இந்தியாவினுடைய பக்கம் நம்மளும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ட்ரம்ப்பினுடைய கூற்றுன்னு சொல்லலாம். அதை தவிர மற்ற நாடுகள்லையும் இப்போ நம்மளுடைய பொருள்கள் லைக் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் ஆகட்டும் சரி, மருந்து சைடு, அது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் இப்போ வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறதுல நம்ம வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து குறைந்தாலும் மற்ற நாடுகள் அது நமக்கு வந்து ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு 60% 70% ஈடுகட்டுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா 50% வரியை விதிச்சிட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை லெதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரொம்ப அடி வாங்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா? அப்போ அமெரிக்காவை மட்டும்தான் இந்தியா நம்பி இருக்கா அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் சொல்லிச்சு பார்க்கும்போது மற்ற நாடுகள்லையுமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆமாம், நம்மளுடைய காலடி மற்ற நாடுகளுக்கும் வச்சாச்சு. அதேமாதிரி டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய பருத்தி, அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டாக்ஸே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க டில் டிசம்பர். ஓகே. ஸோ அதனால் இது அதாவது ஒரு பக்கம் எவ்வளோ நமக்கு ஈஸியாக கிடைக்க முடியும், எப்படி நம்ம வந்து உலக சந்தைகளில் வந்து போட்டியிட முடியும். ஏன்னா குளோபலைசேஷன் அப்படின்னாலே எது பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கலாங்கிறது தான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதன்படி பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு மற்ற நாடுகள்லாம் வந்து இந்தியாவுடைய பொருளை தேடி வருகிறார்கள். ஸோ அதனால் நம்மளுடைய வியாபாரம் ஃபர்தராக அதிகரிக்குமே வழியே குறையாது. ஓகே ஓகே. இப்போ இதன் பிறகு இந்தந்த விலைவாசிகள் எல்லாமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலையும் பார்க்க முடிஞ்சது 50% வரிக்கு பிறகு. இது எப்படி போகும் இதுக்கப்புறம்? சரி, இப்போ 50% என்பது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு 25% 30% குறைப்பாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடியும் அவ்வளோதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், 25% இருந்தது, 18, 12 இருந்தது, 25 ஆக்கினாரு. ஸோ 30%. ஏன்னா அவங்க வந்து 12 இருந்தது தான் 25% ஆக்கி அதுக்கப்புறமா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம், மேலும் 25% போட்டு 50 ஆச்சு. ஆமாம். ஸோ அதனால இப்போ வந்து ஒரு 25 to 30 செட்டில் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. அது 25க்கு கீழே செட்டில் ஆச்சுனாக்கா இட் இஸ் a jackpot ஃபார் இந்தியா. ஓகே. 25ங்கிறதும் இப்போ ரீசெண்டாக வந்துச்சது தான், அதுக்கு முன்னாடி 12 தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் போயிட்டு இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரேட்ஸை வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்மாக கொண்டு வந்து அந்த திணிப்பை கொண்டு வந்தார். ஆனால் நம்ம இப்போ பருத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா பருத்திக்கு மட்டும் இவ்வளோ % டேக்ஸ், லெதர் அப்படின்னா லெதருக்கு மட்டும் இவ்வளோ % டேக்ஸ், இந்த மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஐடியில் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். ஓகே. அப்படி இருந்தது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்மாக எல்லாமே 50%, 25% ஆக்கிட்டாங்க. அதை இப்போ வந்து நெகோஷியேட் பண்ணி எதுக்கு எவ்வளோ எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.